மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் அனைத்து தரப்பும் வழிபடுவது தொடர்பாக விழுப்புரத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க கோபிநாத். விழுப்புரம் பக்கத்துல இருக்கிறது மேல்பாதி கிராமங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல கோயில், பிரசித்தி பெற்ற கோயில் அமைந்திருக்கு. தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயில கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போ பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் கோயிலுக்குள்ள சென்று வழிபட்டதாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சர்ச்சை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுத்து பெரிய மோதல் ஏற்படும் ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. உடனே காவல்துறை அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பல கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு, ஆனால் ஊர் தரப்பில் பட்டியலின மக்கள் யாரும் கோயிலுக்குள் வரக்கூடாது என கண்டிப்பாக இது எங்கள் கோயில், இதில் யாரும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த நிலைப்பாட்டில் அவங்க தொடர்ந்து நின்றாங்க. காவல்துறை பல கட்ட பேச்சுவார்த்தை, வருவாய்த்துறை, காவல்துறை என மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித பயனும் இல்லாத நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அந்த கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 145 தடை உத்தரவும் அந்த கோயில் இருக்கிற பகுதியில போட்டாங்க. உடனே ஒரு தரப்பு என்ன பண்றாங்க, சென்னை ஹைகோர்ட்ல மூவ் பண்றாங்க. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஒரு கால பூஜை, யாரும் கோயிலுக்குள்ள போக கூடாது, அர்ச்சகர் மட்டும் உள்ள போலாம், உள்ள போய் ஒரு கால பூஜை மட்டும் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டாங்க. தொடர்ந்து இதே நிலைதான் இருந்துட்டு இருந்தது. மேலும் ஒரு வழக்கு, கோயில்ல அனைத்து தரப்பு மக்களும் அனுமதிக்க வேண்டும், சாமி கும்பிட அனுமதிக்க வேண்டும் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட அடுத்த வழக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த உத்தரவில் அனைத்து தரப்பு மக்களும் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சென்று வழிபடலாம், அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. தொடர்ந்து பல்வேறு யோசனைகளில் இன்றுதான் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம், விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில 2 தரப்பையும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. பட்டியலத்தை சார்ந்த 11 பேரும், ஊர் தரப்பிலிருந்து மொத்தம் 12 பேர். இப்ப இவங்க 12, அவங்க 11. தற்போது முருகேசன் வருவாய் கோட்டாட்சியர் தவிர தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கி நடந்துட்டு இருக்கு.